நல்லா இருக்கு. ஆ, என்னோட உருவம் நல்லா தெரியும். பேசுறது நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். தெளிவா கேக்குதா? சார். ஆ, ம். அதனால கேட்குது சார். ஆ, கேட்குது. இன்னைக்கு எப்படி இருக்கு உடல்? எப்படி இருக்கு? மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வு, தூக்கம், அதாவது லேசான பகல் கொஞ்சம் 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 ம், உடம்பு கொஞ்சம் டல்லாச்சு. ஆ, கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்துச்சு. ஆ, அப்புறம் மதியம் கொஞ்சம் முட்டைப்பப்பு, ஆ, கொஞ்சம் கேரட்டு, ஆ, கொஞ்சம் பீன்ஸு ம், எல்லாம் போட்டு ம், நல்லா சூப்பு மாதிரி வேக வச்சு ம், அந்த காயாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சூப்பு குடித்தேன். ம், ஒரு லெமன் டீ குடிச்சு அது கட்டு நல்லா இருக்கு. ம். இந்த பகல்ல தூங்குனீங்களா? பகல் ஏதாவது? முதல்ல கொஞ்ச நேரம் தூங்கினேன். ஒரு ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் தூங்கிருச்சு. ம்ஹும். பகல் ஆ, ஆமா. குறைஞ்சது முதல்ல ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது தூங்கணும். 2 மணி நேரம், பகல்லே 2 மணி நேரம். இன்னும் செட் ஆகல. இன்னும் நம்மளுக்கு செட் ஆகல. வந்துரு. அது ம். படுத்தா வந்துரு. படுத்தா வரும். அது அந்த சுத்தம் ஆயிடுச்சுன்னா பகல்லே தூங்கலாம். அது நான் வந்து ம். பகல்லே தூங்கிடுவேன். அது இடையில 2 மணி நேரம் இருக்கிற சில நேரத்தை தூங்குவேன். இன்னைக்குலாம் இப்பதான் எந்திரிச்சு. நான் 2 மணிக்கு வகுப்பு முடிச்சுட்டு இப்பதான் எந்திரிச்சு. நான் 4:05க்கு எந்திரிச்சேன். மறுபடியும் ம். மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு உட்காந்துட்டேன் நான். சரி, சரி. அது அது பாட்டுக்கு நடக்கட்டுங்க, ஒன்றும் பரவாயில்ல. அப்புறம் மறுபடியும் ம். நீங்க இப்ப பண்ணிட்டீங்களா? அப்படி நீர் பயிற்சி 2 நாள் போடுங்க. 48 மணி நேரம் போடுங்க. இந்த நாக்குல ஏதாவது சரி. வந்துச்சுன்னா அதான் ஆஹ், காலை கொஞ்சம் லேசா இருந்துச்சு. கொஞ்சம் ஆஹ், கசப்பு மாதிரி லேசா இருந்துச்சு. ஆமா. ஆ. அந்த கசப்பு வந்துச்சுன்னா அந்த எலுமிச்சை பழத்தை சாப்பிட்டா, எலுமிச்சை பழத்தை நல்லா சுருக்குன்னு எலுமிச்சை பழம் நல்லா புளிப்பா இருக்கணும். எலுமிச்சை பழம் சரி. நல்லா. அப்ப எலுமிச்சம்பழத்தை தண்ணி தண்ணி குறைவா ஊத்திக்கணும். அத வேற 100 ml 100 ml அரை எலுமிச்சம்பழம் போதும். அரை எலுமிச்சம் நல்லா புளிப்பா இருக்கும். நல்லா அந்த சூடா புளி ஆ சூடா. சரி. அந்த 100 மில்லி 150 மில்லி இருந்து அரை எலுமிச்சம்பழம் போதும். நல்லா புளிப்பா இருக்கு. அந்த சூடா இருக்கிற தண்ணி அப்படியே குடிக்கலாம். நல்ல நிதானமா கொப்பளிச்சு கொப்பளிச்சு குடிச்சீங்கன்னா இந்த கசப்பெல்லாம் கீழே ம். போயிடும். எலுமிச்சம்பழம் கசப்பு அதெல்லாம் கீழே போயிடும். புளிப்போட கீழே இறக்கணும். புளிப்போட. ம். நல்ல புளிப்பா சுவையா இருக்கும். அவ்வளவுதான். புளிப்புச்சுவை எதுவும் எலுமிச்சம்பழம். போடாம, இந்த நாட்டு சக்கரை எதுவும் போடாம. ம். சரி. வெறும் ம். அப்பதான் இந்த அழுத்தம் கிழுத்தம் எல்லாமே போகும். ம். பகல்லே தூக்கம் வரும். பகல்லே தூக்கம் வரும். சரி, ம். நாம தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம். ம். அஹ், கிழக்கத்திய ஆராய்ச்சி விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. 15,000 ம். வருடத்துக்கு முன்னால் ராவணனின் மாமனார் மண்டோதரின் தகப்பனார் மயன் ம். எழுதிய முதல் வேதம் 4 வேதங்களுக்கு முந்தியது. பிரணவ வேதம் பிறல் குற்றல் நபம். இந்த சுத்தமான தமிழ் வார்த்தை குழந்தையை குறிக்கும். ஓம் என்பது ஓங்குக என்ற சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம். பிரணவ வேதம் சகல கலைகளுக்கும் அடிப்படையானது. இது தற்போது குமரியில் வள்ளுவர் சிலை அமைத்த சிற்பக்கலை வல்லுநர் திருவாளர் கணபதி ஸ்தாபதியம் அவரோடு மட்டுமே இருக்கிறது. அதாவது பிரணவ வேதம் 15,000 வருடங்களுக்கு முந்திய தமிழ். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றி மூத்த தமிழ். தற்போது புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடினமாக இருக்கு. திருவள்ளுவர் எழுதினதே தப்பா எழுதியிருக்காங்க. அப்ப 15,000 ஆண்டுகளுக்கு ம். முன்பாக இருக்கிற அந்த அந்த பிரணவ வேதத்தை எப்படி புரிந்து கொள்றது? கடுமையான ம். தமிழ் சொல்லாக இருக்கும். ம். இப்ப அது இப்ப அரசாங்கத்தினுடைய இருக்குது. அந்த அந்த அரசாங்கத்தினிடம் இருக்குது. இப்போது அந்த 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து வந்த அந்த பிரணவ வேதம் இப்பொழுது அரசாங்கத்திடம் இருக்குது. அந்த சிற்பக்கலை ம். வல்லுநர் கணபதி ஸ்தபதி அவர் தான் கன்னியாகுமரியில 25 வருஷத்துக்கு முன்பாக திருவள்ளுவர் சிலை வடித்தார். அவர்கிட்ட இந்த பிரணவ வேதம் இருக்குது. ஐந்தர வல்லமை ம். பிரணவ வேதம். இப்ப அரசாங்கம் அதை அச்சடிச்சிருக்குது. நான் படிச்சு பார்த்திருக்கேன். ம். இருக்குது. இப்ப ம். ஆன்லைன்ல கிடைக்குது. ஆனால் நம்ம ம். திருக்குறளையே நம்ம புரிந்து கொள்ள முடியாத பொழுது, திருக்குறளையே ம். தப்பு தப்பா இருக்கும் பொழுது, முடியல. நம்ம ஐயா அப்ப இந்த நீர் உணவு முறை, காற்று உணவு முறை என்பது
ஆக அந்த பாரு என்ன வந்திருக்கான்னு பாரு. வந்துருச்சா? வந்திருக்கு பாருங்க. அனுப்பிச்சிட்டேன் பாரு. ஆக 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த இந்த பிரணவேதம் இப்ப யாரிடம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கணபதி ஸ்தாபிக்கிட்ட அது இருக்கு. ம் இப்ப அது நம்ம நம்ம அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து அதை எடுத்து சொல்றதுக்கு யார் யார் உண்மையை சொல்ல போறாங்க? இது ஆராய்ச்சி பண்ணி இப்ப நீர் மருத்துவம் 942 திருவள்ளுவர் அப்படி ஆராய்ச்சி பண்ணி அவர் எழுதி இருக்கலைன்னா இந்த பவகாரி பாபாவை புரிந்து கொள்ள முடியாது. பவகாரி பாபா காத்துல வாழ்ப்ப நாம காற்றுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா வீட்டுல இருக்கிறோம். ஆமா காய்கறி காய்கறி என்பது உணவு கிடையாது. அது சுத்தப்படுத்துற முறை தான். பல்லு வளர்க்குற மாதிரி தான். ஆமா அதான் நம்மளுக்கு லாய்க்கு. ஆமா. ஆமா, அது எளிதில் ஜீரணமாயிரும். எளிதில் ஜீரணமாயிரும். ம் எந்த தொந்தரவும் பண்ணாது. எந்த தொந்தரவும். அதுதான் அதுதான் நம்மளுக்கு இப்ப இது மனப்பாடம் ஆயிடுச்சுல. ஆ காய்கறி மட்டும் தான் சாப்பிடணும், வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது ஆமா, அப்படின்றது ஆமா அது ஒரு இதாயிடுச்சு. அது 2 நாளைக்கு ஒருக்கா தான். 2 நாள் அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே மெல்ல மெல்ல ஆமா மெல்ல மெல்ல பேரிச்சம்பழத்துக்கு மாறிக்குங்க. இது பேச்சு பழமா? சரிங்க சார். பேரிச்சம்பழமா 2 பொட்டுக்கள் அப்படியே மாறிக்குங்க. 2 பொட்டுக்கள்ல பேரிச்சம்பழம் அப்படியே மாறிக்குங்க. ம் சரிங்க சார். சமைக்கிற பக்கம் போகக்கூடாது. சமைக்கிற பக்கம் போகக்கூடாது. ஆமா. அதுல ம் இருந்து வெளியே வந்தாகணும். அவங்ககிட்ட வேலை வாங்க கூடாதுங்க. ஆமா அப்ப ஆமா. நீங்க நீங்க சமைச்சு சாப்பிடணும். நீங்க நீங்க தப்பு. அப்போ நீங்க வந்து விடுதலையே கிடைக்காது உங்களுக்கு. ம் அப்படி ஆமா. வேணும்னா மிச்சர் வாங்கி வச்சுக்கணும். மிச்சர் மிச்சர் நல்ல மிச்சர் இருந்தா வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா மிச்சர பொரி பொரி கொஞ்சம். மிச்சர் மட்டும் மிச்சர் ஆ கொஞ்சோனே 2 பேரிச்சம்பழம் அதோட நிறுத்திக்கணும். போகக்கூடாது. சமையல் ஆ கட்டுக்கு போகக்கூடாது. நான் எப்போ சொல்லணும் அப்பதான் போகணும். ஆ சரி சரி. அப்போ நீங்க அந்த அந்த இது வர்றப்போ 2 பேரிச்சம்பழத்தை போட்டு 2 வேர்க்கடலையை போட்டு முழுங்கிக்கலாம். அல்லது 2 மிச்சரை போட்டு மென்னு தண்ணி குடிச்சுக்கணும். ஒரு 10 கிராம் மிச்சரை 2 பேரிச்சம்பழத்தை வச்சு தொட்டு நல்ல மென்னு இனிப்பு காரமா இருக்கு சாப்பிட்டு பழகணும். அப்படி நம்ம பல்லு வளர்க்குற மாதிரி கொண்டு வரணும். ம் ம் சரிங்களா? அப்படி பண்ணீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அந்த டயர்டு வரும்போது. ம் டயர்டு வரும்போது அப்படி பண்ணிக்கலாம். ஆ சரிங்க சார். காத்துலயே வாழ்ற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். காட்டுல வாழ்ற மாதிரி கொண்டு வந்தாச்சு. புரியுதுங்களா? இப்ப சரி. இப்ப நம்ம சப்போஸ் இந்த மெட்ராஸ் வரைக்கும் இல்ல எங்கேயாவது லாங்கா போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ம். இந்த மிக்சரும் கொஞ்சம் பெருசு சாப்பிட்டுக்கலாம். ஆமா ஆமா. அலையறதெல்லாம் அவ்வளவுதான் கூட அதாவது அலையும் பொழுது 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் வேர்க்கடல மிச்சர் சாப்பிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆனா அதை சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் வரும்ல. மலச்சிக்கல் வந்ததுன்னா சுத்தப்படுத்திக்கோ. சுத்தப்படுத்திக்கலாம். சரி சரி. வேற வழியே சரி. இல்ல. அப்படியே முடியலையா கீரை போண்டா ஒண்ணு இப்ப வழியில போறியா ஒரே ஒரு கீரை போண்டா வாங்கி அப்படியே மெல்ல மெல்ல மென்னு மென்னு சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்புறம் மாதிரி பட்டினி போட்டுறணும். கீரை போண்டா வாங்கி தின்னுக்கணும். கீரை பண்ணா இல்லாட்டி வாழைக்காய் பஜ்ஜி. ஆமா. ஆ சரி. சொல்லுங்க. பாக்குறேன். அதனால அந்த அந்த மாதிரி வர்றப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வர்றப்போ ஒரு நமக்கு எந்த பிரச்சனை வராதுங்க. ஆ சரிங்க சார். அதை நான் பண்ணி பார்த்துருக்கேன். வெங்கடேசன் சொல்லியிருக்காரு. ம் ம் அதான் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் வந்து நம்ம ரெஸ்ட் விட்டுறணும், தண்ணியில ஆமா போட்டுறணும். ஆமா. அதான் மேக்சிமம் காய்கறியிலே போகணும். ஆமா அவசரம். ஆமா சரி. காய்கறி கீரை கீரை சாப்பிடலாம்ல. ஆ கீரை 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 கூட்டு கீரை அதெல்லாம் கூட்டு பொரியல். சமைச்சிட்டு சமைக்கிறதுலாம் போகக்கூடாது. ஆ சரி சரி. அனுப்பிச்சாச்சு பாருங்க. சமைக்கிறது போகக்கூடாது. ம்
அப்ப இது வந்து இந்த சமைக்காம அப்ப சமையலுக்கு போறங்கிற எண்ணத்தை நிறுத்தணும். இல்லாட்டா நீங்க சமைச்சு போய் இனிமேல் நீங்க சமைச்சு பழகணும். ம். போகவே அது கூடாது. இன்னைக்கு இன்னைக்கு நானா எதுவும் கேட்கவே இல்லை. ம் அந்த அம்மாவுக்கு போட்ட சூப்பியை தான் நான் வாங்கி சாப்பிட்டேன். சரி சரி சரி. நானா எதுவும் கேட்க, அந்த அம்மாவை காய்கறி எல்லாம் போட்டு அந்த சூப்பி போட்டுச்சு. சரி ஏதோ கொஞ்சம் கொடுப்பான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு, காய்கறி தான் பூரா. சரி இனி நீங்க என்ன ம். பண்றீங்கன்னா இப்படி இப்படி சாப்பிட்டுங்க. அந்த பேரிச்சம்பழத்தையும் எப்ப வந்தாலும் நீங்க ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 பேரிச்சம்பழம் 2 பொட்டுக்கல்ல சாப்பிட்டா சரியா போற. பேரிச்சம்பழம் அந்த மிச்சர் இதுக்கு மேல அவ்வளவுதான் விஷயமே. வாங்கி வச்சுட்டு செய்யுங்க. நாளைக்கே தொடங்கி பாருங்க. எப்பப்ப வருதோ ஆ 2 பேரிச்சம்பழம் 2 மிச்சர் சாப்பிட்டு தண்ணி குடிச்சுங்க. வெண்டடி மாதிரி குடிச்சிட்டு அப்படியே பயிற்சி பண்ணிட்டு வாங்க. அப்பதான் இந்த ஆ மண்டை ஏன்னா நரம்பு இது வந்து பேரிச்சம்பழம் நன்கு சுத்தம் பண்ணும். சரிங்க சார். சரி. அப்படி பண்ணிட்டு வாங்க, சரியாயிரும். தூக்கம் ஒழுங்கா வந்துடும். அப்போ பேரிச்சம்பழம் கூட ரெண்டு ரெண்டு நிலக்கடலை சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் வைக்கக்கூடாது. பொட்டுக்கடலை மட்டும்தான். சரி சரி. பொட்டுக்கல்ல ம். வச்சுக்கலாம், அல்ல 2 மிச்சர் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். சரிங்க சார். ம். அப்ப அப்படியே போயிட்டே அப்படியே சும்மா போயிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் கடைசியில மிச்சரே வச்சு அப்படியே சும்மா 10 கிராம் 5 கிராம் அப்படி வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டு போனா அப்படியே சுத்தமாயிட்டு அப்புறம் சுத்தம் பண்ணு 6 மணிக்கு மேல அப்படி நிறுத்திடணும். 6 மணி வந்துட்டா 6 மணி வந்துட்டு எல்லாம் நிறுத்திக்கணும். சாயங்காலம் 6 மணிக்குள்ள நிறுத்திடணும் எல்லாம். 6 மணிக்கு மேல எதுவும் போகக்கூடாது. தண்ணி இனி எதுவும் போகக்கூடாது. தண்ணி ம். கூட தேவையில்லை. நீங்க சும்மா சும்மா ம். இருக்கிறாரு தானே, தண்ணி கேட்காது. ம். சரிங்க. அப்போ 15,000 வருடங்களுக்கு முந்தைய தமிழ் இதை புரிந்து கொள்ள முடியாம இருக்கிறது. மேற்கத்திய உலகத்தில் ஆராய்ச்சி ஐம்புலன்கள் அடிப்படை கொண்டது. மேற்கு நாட்டு வந்து ஐம்புலன் அடிப்படை கொண்டது. ம். ஆகையினால அவங்க குறைபாடு உடையது. ஐம்புலன் அடிப்படை கொண்டது, ஐம்புலன்கள் அடிப்படை கொண்டது. அது அடிப்படையில குறைபாடு. 5 அறிவை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஐம்புலன்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி. பகுத்தறிவு ம். பயன்படுத்துறது இல்ல. நாம அப்படியே இல்ல, பகுத்தறிவு தாண்டி 7ஆம் அறிவுக்கு போறோம். அதனால நோய் நல்லா ஆகுது. ம். நாம பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதா நம்ம வேலை. உடம்பு கரைஞ்சு நின்று போச்சு. ம். உடம்பு கரைஞ்சு உங்களுக்கு நின்றுச்சு, சரியா? ஆமா ஆமா. அதுதான் அங்க விஷயம். அதுதான் நம்ம விஷயம். ம். ம் சரி. ம் வர வர அதாவது ஜோதிட சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் மேற்கத்திய நாகரிக படையெடுப்பால் அநேகமாக அழிந்து விட்டன. சோதிடம் ம். மந்திரம் ஆமா. மற்ற எல்லாமே அழிஞ்சு வாஸ்து கட்டடங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ம். அநேகமாக அழிந்து விட்டன என்று சொல்லலாம். மேற்கத்திய நாகரிகத்தினால் நாம் பெற்றதை விட இழந்தது. மேற்கத்திய நாகரிகத்தில் நாம பெற்றதை விட இழந்தது ஏராளம். எல்லாமே போச்சு. ஆமா. வர வர மருத்துவமனைகள் பெருகி கொண்டே போகுது. இது வந்து மேற்கத்திய கலாச்சாரம். இப்படி பெருகிட்டே போச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? நோயின் இப்ப நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் மருத்துவம் படிக்கிறானே தவிர ஆரோக்கியத்தை கிடையாது. அது நீங்களே சான்று. ஆமா ஆமா. அவன் தான் மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது. 51 நோய்கள். எந்த நோய்க்கு மருந்து மாத்திரை கிடையாது. மருந்தினால் குணமாக்க முடியாது. என்னன்னு ஆகாரம் திருட்டு ஆகாரம் ரத்தத்துக்கு கெடுக்கும், மருந்து ரத்தத்துக்கு கெடுக்க. அப்ப நிரந்தர நோயா அதனால அவன் செத்து போயிடுறான். அவன் இயற்கையே சாகாம செயற்கையே சாகிறான். ஆக வர வர மருத்துவமனைகள் அதிகமாவதும் மனிதனுக்கு மட்டுமில்லாமல் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் நாம் கேள்விப்படாத புதிய புதிய நோய்கள் தோன்றுவதும் இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட சாபக்கேடு. இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்வதற்கான முதல் முயற்சி தான் இந்த புத்தகம். அதாவது இந்த புத்தகமே இயற்கையை புரிந்து கொள்வதற்கான முதல் முயற்சி. இயற்கையை புரிந்து கொள்வதற்கு முதல் முயற்சி தான் இந்த புத்தகம். அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதைத்தான் செய்யணும், வேற வழியே இல்லை. மகாவீரர் அதாவது இந்த புத்தக நோக்கமே வந்து இயற்கையை புரிந்து கொள்றதுதான். புத்தகத்தின் நோக்கமே இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிறது தான். அதுக்கானதான் அதுதான் வெங்கடேசன் எழுதியிருக்காரு. ஆக இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி இருக்காரு. காற்றில வாழுகின்ற இப்ப நம்ம தமிழ்நாட்டுல காற்றுல வாழ்ந்த சித்தர்களையும் வடநாட்டுல விவேகானந்தர் நேர்ல போய் பார்த்திருக்காரு. அந்த பபகாரி பாபா அவரு சாட்சி. அப்ப ரெண்டு அப்ப ஒரு விஷயத்துக்கு 2 சாட்சி வேணும். இங்க சுருளிமலை கம்பம் சுருளிமலையில நம்ம ஊர்ல கம்பம் சுருளிமலையில அந்த யோகிகள் இருந்து அது காற்றுல வாழ்ந்த இவர் போய் பார்த்திருக்காரு. நானும் பார்த்திருக்கேன்.
ஆர்கி கோபால் என்னை கூட்டி போய் காமிச்சார். நாங்க ஒரு நாள் போய் அங்க போய் பார்த்தோம். ஆமா. சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க. ஆமா. நான் உள்ள போய் அந்த குகைக்குள்ளேயே போனேன். நான் குகைக்குள்ளேயே நான் போனேன். ஆமா. சரி, எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப வந்து காட்டுல வாழ்ற முறை வந்து போச்சு நமக்கு. காட்டுல வாழ நமக்கு வந்தாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இதைத்தான் நாம என்ன பண்ணணும், மகாவீர் ஜெயினர் இருந்து புத்தர், பெருமான், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் என்ற ராமலிங்க வள்ளலார் பதியந்தம் பல பெரியோர்கள் சாத்தானை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். வெற்றி பெற்றார்களா என்றால் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. ராமலிங்க வள்ளலார் அவர்கள் கூட கடைவிரித்தம் கொள்வார் இல்லை, காலம் மாறும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். சுவாமி விவேகானந்தர் மதுரை சொற்பொழிவில் கூறியதை இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். மகான்கள் வருவார்கள். அவர் விவேகானந்தர் மதுரைக்கு வந்திருக்காரு அந்த காலத்துல, தமிழ்நாடு மதுரைக்கு. பலமுறை காந்தியடிகள் வந்திருக்காங்க, பலமுறை எல்லாரும் வந்திருக்காங்க. கன்னியாகுமரி இருந்திருக்காரு. ஆமா, மதுரை, அப்புறம் ராமநாதபுரம், கன்னியாகுமரி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த மதுரையில அந்த காலத்துக்கு பெரிய ஜமீன்தார்கள் தான் பணம் எல்லாம் கொடுத்து அமெரிக்கா அனுப்பிச்சு வச்சாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க. யாருக்கு? விவேகானந்தருக்கு. தமிழ்நாடு இல்லைன்னா அவர் எங்கேயும் போயிருக்க முடியாது. தமிழ்நாட்டுக்காரர் இல்லை அப்படின்னா அவரு வந்து இப்போ அதனால தமிழ்நாட்டுல கூட, சென்னையில கூட விவேகானந்தர் மண்டபம் இருக்குது. அந்த கடற்கரைக்கு பக்கத்தால போய் பார்த்திருக்கேன், நான் போய் பார்த்திருக்கேன். அங்க விவேகானந்தர் வந்து தங்கி இருக்காரு. அந்த என்னமோ மடம் சொல்லுவாங்க, அந்த மடம் நான் போய் பார்த்திருக்கேன், நல்லா இருக்கு. கடற்கரைக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். இப்ப அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்தத்துல அவர் இந்த பதஞ்சலி யோகத்தை ஆராய்ச்சி பண்ணங்காட்டி நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. பதஞ்சலி வந்து அவர் நல்ல ஆங்கில புலமை உள்ளவர். யாரு? விவேகானந்தர். ஆகையினால பதஞ்சலி என்ன சொன்னாருங்கிறது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. அத வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க ராமகிருஷ்ணா படம். அதை வாங்கி வெங்கடேசன் படிச்சுக்காரு, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லைன்னா நமக்கு தெரியாம போற அந்த பதஞ்சலி ராஜயோகம் வந்து நியமத்தை பத்தி சொல்லுது. அது சமஸ்கிருதத்துல இருக்குது, யாருக்கும் தெரியாது. நல்ல வேலை அவருக்கு நல்ல சமஸ்கிருத புலமை உடையவர். யாரு? விவேகானந்தர் சமஸ்கிருத புலமை உடையவர். 3 மொழி நல்லா தெரியும். வங்காள மொழி தாய்மொழி, ஆங்கிலம் அப்புறம் படிச்சாரு. அப்புறம் அதுல இருந்து விருப்பமா சமஸ்கிருதம் படிச்சாரு. அந்த பதஞ்சலி வந்து சமஸ்கிருதம் எழுதுனாங்காட்டி அதை எடுத்து மொழிபெயர்த்து போட்டாரு. அப்ப அத வந்து படிச்சாரு வெங்கடேசன். அப்போ பதஞ்சலி சொல்றதும் திருமூலர் சொல்றது ரெண்டு ஒரே மாதிரி கருத்து. ஏன்னா பதஞ்சலியும் திருமூலர் ஒரே சாலை மாணாக்கர், ஒரே ஆசிரியர் பாடம் படிச்சாங்க, 8 பேர். இதேதான் இந்த அந்த எப்பவுமே குழுவா, அதுக்குதான் குருக்களுக்கு அப்படின்னு பேர். அப்ப அங்கேயே பச்சை தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு அங்கேயே இருந்து கத்துக்கிட்டு வர்றதுதான் பல கலைகள். அதனாலதான் இந்த கலை வந்து நாம வந்து பல ஆண்டுகளுக்கு படிச்சாதான் இந்த உடம்பு செட் ஆகி போயிடும். அப்படின்னு ஏன் உங்களுக்கு 2 பயிற்சி படம் கொடுக்க, அந்த பயிற்சி படத்துல பயிற்சி பண்ண அது சரியாயிரும். என்னது? நீ ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டேன்னா கூட சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஆனா சாப்பாட்டை என்ன வைக்க கூடாது, சாப்பிடலாம், எப்பாவது ஒரு நாளைக்கு வேலை சாப்பிட்டுக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. மறுபடியும் சுத்தம் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேணும்னா காய்கறி சோறு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நாள் நல்லா நீர் பயிற்சி அப்படியே படிப்படியா பண்ணி தண்ணியில போட்டு சுத்தப்பட தண்ணி அப்படியே பயிற்சி பண்ணணும். காய்கறி சோறுன்னா எப்படி சார்? ஏதோ ஒரு நாளைக்கு என்னமோ பண்ணிக்கங்க, ஏதோ ஒண்ணு போட்டு பண்ணிக்க வேண்டியதுதான். காய்கறி நல்லா வேக வச்சு கொஞ்சம் சோத்தை போட்டு தின்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். பின்ன என்ன காய்கறி சோறுனா இதுக்காக பிரியாணியே செய்வாங்க. சும்மா காய்கறி வச்சு சொல்றேன்ல, காய்ச்சோறு சாப்பிடு, கீரை சோறு சாப்பிடு, எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஆசைக்கு தின்னாச்சா வெளிக்கும் போயிரும், நல்லா இருக்கும், பழையபடி தண்ணிக்கு போயிடணும். ஏன்னா ஜீரணீருக்கு வேலை கொடுக்க கூடாது. ஜீரணீருக்கு வேலை கொடுத்தா மண்டை எழுத்து ஏறிட்டே இருக்கும். நரம்பு எழுத்து ஆயிருங்க. உங்களுக்கு நரம்பு மிஸ்டேக், பயங்கரம் மிஸ்டேக் இருக்குது.
ஆமா ஆமா ஆமா. அது நீங்க வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நரம்பு அதிர்ந்துட்டே இருக்கும். வகுருக்கு வேலை கொடுக்க கூடாது. ஆமா. அந்த ஜீரண மண்டலத்துக்கு அதாவது இறப்பிக்கு போனவே நரம்பு அதிர ஆரம்பிக்கும். நரம்பு போச்சுன்னா மூளையில பாதிக்கும். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நீர்ல போறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்மளுக்கு குணமாகும். அது நீங்க தான் சான்று. நீங்க தான் நீர்ல இருக்கிறப்ப அந்த வலி குறையுதுங்கிறீங்க, தூக்கம் வருதுங்கிறீங்க. ஆமா வருது. ஆமா இப்ப இந்த 2 நாளா ஓரளவுக்கு செட் ஆயிட்டு, இந்த 2 நாளா பரவாயில்ல இல்ல? ஆமா மெல்ல மெல்ல சரியாகுது. தூக்கம் வர ஆரம்பிக்குது. முதல் இருந்த அழுத்தம் வந்து மெல்ல ஆனா மைல்டா தான் குறையும். சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா சுவாச பயிற்சி பண்ணுங்க. சுவாச பயிற்சின்னா காற்றை வெளியே நிறுத்துற பயிற்சி பண்ணி பழகுங்க. தினம் 1/2 மணி நேரம் 16 வினாடி வெளியே நிறுத்துங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. 16 1/4 நிமிஷம் வெளியே நிறுத்தினா போதும். 1/4 நிமிஷம் நிறுத்தி 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 எப்பப்ப நீங்க நீங்க அதைத்தான் நீங்க இந்த புத்தகம் படிக்கிறீங்க, வகுப்புல கலந்துக்கிறீங்க, அவங்க சரி பண்ணி ஆகணும். இன்னும் 2 மாசத்துல சுத்தமா நீங்க என்ன பண்ணணும், இயல்பா வந்து நடக்கணும், போகணும், வரணும். அப்படி எல்லாம் இயற்கையா இருக்கணும். தினம் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அப்படியே அப்படியே மகிழ்ச்சியா நடந்து போயிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி. ஆமா, அதாவது வந்து இந்த மண்டை அழுத்தம் போயிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு பயங்கர பிரிஸ்க் ஆயிரும். தினம் அப்படியே அப்படியே அந்த காலார அப்படியே ஒரு கிலோமீட்டர் தினம் போறதுக்கு 1 கிலோமீட்டர் வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் அமைதியா காலையில் நேரத்துல எந்திரிச்சு போயிட்டு வரணும். நேரத்துல 6 மணி 6 to 8 இல்ல நம்ம வந்து 6 மணிக்கு வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மணிக்கு அப்படியே 6:30 வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே போய் சும்மா இளங்காலை நேரத்துல போக்குவரத்து இல்லாத நேரத்துல அமைதியா போயிட்டு வரணும். போக்குவரத்துல சிக்க கூடாது. ஒரு பூங்கா மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி போயிட்டு வர்றது. இப்படி எல்லாம் பண்ணி பண்ணி அப்படியே இந்த இயற்கையாக மாத்திக்கிறது. அங்க சித்த நேரம் உட்காந்துட்டு வர்றது. இப்படி எல்லாம் இந்த வீடுங்கிறது ஒரு நரகம் மாதிரி தான். பல்வேறு வகையான எரிச்சல் உண்டாக்கும். நீங்க இல்லாட்டி தனிமையில் இருக்கணும். தனிமையில் இருந்தா பிரச்சனை இல்லை. தனிமையில் இருந்துச்சுன்னா இந்த தைரியம் வரும். நீங்க தனிமையிலே இல்லாம இருக்கறனால எல்லா தொந்தரவும் வருது உங்களுக்கு. தனிமையில உங்களை சுத்தி யாருமே இருக்கக்கூடாது. அந்த அளவு பிள்ளைக்கு வந்து பூரா வேலைக்கு போயிடுறதுனால ஓரளவு தனிமை மாதிரிதான் நம்ம. இப்ப நீங்க பெங்களூர் இருக்கிறீங்களா, கம்பத்தில் இருக்கிறீங்களா? கம்பம். இப்ப இங்க இருந்துதான் வேலைக்கு போறாங்களா உங்க பசங்க? இல்ல அவன் சென்னையில, பெரிய பையன் சென்னையில இருக்காரு. இன்னொரு பையன் பெங்களூரு. இப்ப வீட்டுல ஒருத்தரும் இல்ல. வீட்டுல நீங்க இதுதான் வந்து இப்ப ஒரு தரம் போனா வருவாரு வீட்டுக்கு. ஆமா, சின்னவர் 2 பேரும் பெங்களூர்ல ஒருத்தர் பெங்களூர் செட் ஆயிட்டாரு. வீடு எல்லாமே அங்க இருக்கு. சரி சரி. அதனால வீட்டுல யாரும் இல்ல, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அப்படின்னா வீட்டுக்காரம்மா அவர் 2 பேர் தான். அந்த டிவி தொலைக்காட்சி சேவையில நடக்குதா? இருக்கு. அது எங்க பண்றீங்க? வீட்டுக்குள்ளேயே பண்றீங்களா? தனியா கடை வச்சிருக்கீங்களா? எப்படி எங்க இருந்து பண்றீங்க அதைய? அது வந்து அந்த நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஆபீஸ் போட்டிருக்கோம். அதுல இருந்து அந்த அலுவலகம் போட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்குது. அங்க இருந்து தனியா போயிருக்கு. அது தினம் சும்மா தினம் போவீங்களா வருவீங்களா? ஆள் அங்க என்ன யாரு பாத்துக்கு நீங்க போய் பாப்பீங்களா இல்ல போன்ல பேசிக்கிறதா? ஒரு ஆள் ஃபுல்லா காலையில வந்தாருன்னா ஃபுல்லா சாயங்காலம் 9 மணி வரைக்கும் இருப்பாரு. ஒரு 2 பேர் 3 பேர் வந்து வசூலுக்கு போட்டிருக்கோம். டெய்லி நம்மள்கிட்ட கஸ்டமர்கிட்ட எல்லாம் சந்தா வசூல் பண்றோம். அதை வந்து சாயங்காலம் கொடுத்தோன்னா அதை பூரா வசூல் பண்ணி நம்ம கொண்டு போய் பேங்கில் போட்டுருவாங்க. அவரு வேலை அது. அப்புறம் ஃபால்ட்டு வந்துச்சுன்னா ஒரு 2 பேர் போட்டிருக்கோம். இப்போ எங்கள் வீட்டில் படம் சரியில்லைன்னா சொல்லுவாங்கள்ல ஃபோன் பண்ணி, அவங்களுக்கு போய் பார்க்கணும். அதுக்கு தனியாக 2 பேர். இப்ப நவீன தொழில்நுட்பம் நிறைய வந்துருச்சு. சரி, முடிச்சுக்கலாம். ஆக சாத்தான்கள் மீது வெற்றி கொண்டார்களா? எனக்கு தெரிந்தவரை ஆதிசங்கர் சித்தர் மட்டுமே சாத்தானை வெற்றி கொண்டார். ஆக இப்படித்தான் உபநிடதங்களின் சாரமான பகவத்கீதை உபதேசித்த கிருஷ்ணர் பகவானையும் சாத்தான் விடவில்லை என்றால் நாம் எந்த மூலை? கிருஷ்ண பகவான் தன் கடைசி காலத்தில் மகா பதிவிரதையான
காந்தாரியின் இந்த சாத்தான வெற்றி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றது, சாத்தான்ன்றது என்ன? தீய மனம் தான். தீய மனம், தீய மனம், மனம் எண்ணம். அதே கேக்குறேன். தீய இப்ப எண்ணம். போய் சோறு திங்க சொல்லுதுல, அந்த மாதிரி அந்த எண்ணங்கள். அதே மனுஷனும் சாத்தான் வடிவத்தில் வருவான். மனிதனும் சாத்தான் வடிவத்தில், எல்லா வகையிலும் சாத்தான் வடிவம் வரும். அது நம்மளை கெடுக்கிறது. அது மனைவி மக்கள் எல்லா ரூபத்திலயும் வரும். மனைவி மக்கள் பேரன் பிள்ளை பையன் எல்லாம் நம்மளே அப்படி மாறுவோம். அது ஊர சாத்தான் தான். ஆமா, சாத்தான் தான். தனிமை, அதாவது நீங்க இயற்கையோடு சேராம இருக்கிறதுக்கு இந்த சாத்தான் தடை பண்ணும். இயற்கை உணவு அங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நம்மள வழி பண்ணும், தடை பண்ணும். அங்க போக விடாம செய்யறதுக்கு. நீ நோபலதான் சாகணும். நீ நோபலதான் சாகணும். எல்லாரும் மரணத்துக்கு போறாங்க, நீ மட்டும் முக்தி அடைய நீ கூடாது. நீ எப்படி ஜெயிச்சீங்க? நீ எப்படி ஜெயிச்சீங்க சாத்தான? பழக்கம்தான். அதுதான். நீ சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அதான் மனவலிமையில ஜெயிச்சிருக்கீங்க. அவ்வளவு வெங்காயம் வச்சிருக்கிறேன், வேணும்னா அவள் வேற ஒண்ணு வெறும் அவளை அப்படி கடிச்சுக்குவேன், வெங்காயம் சாப்பிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா காத்துலதான் நைட்ரஜன் உள்ள போயிட்டு இருக்குல்ல, நம்ம சக்தி வந்துட்டு இருக்குது இல்ல. நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை இல்ல. ஆமா, இன்னைக்கு வேற நீங்க 2 மணி நேரம் கடுமையா வேற வேலை செஞ்சிருக்கேன். 2 மணி நேரம் கடுமையா வேலை செஞ்சிருக்கிறேன். மயக்கமே வரல, ஒண்ணும் இல்ல. ஆமா. வரப்ப எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர்றப்பவே 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன். அதை கொஞ்சம் பிரிஞ்சு விட்டு தண்ணியில குடிச்சுக்கிறது, அவ்வளவுதான். ஆமா, வர்றப்ப ஒரு 100 கிராம் நாட்டு சக்கரை. அந்த நாட்டு சக்கரை அப்படியே கிடக்குது, பாதி கால்வாசி. சும்மா நான் 2 ஸ்பூன் போட்டேன், அவ்வளவுதான். ஒரு எலுமிச்சம்பழம் மிச்சமா இருக்குது. லெமன் டீ குடிச்சாச்சு. சுடுதண்ணி போட்டு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நறுக்குன்னு சக்கரை போட்டு நாட்டு சக்கரை போட்டேன். அப்புறம் ஒரு எலுமிச்சத்தை முழுசா புளிஞ்சிட்டேன். மொத்தமா 150 மில்லிக்கு முழுசா ஒரு எலுமிச்சம். நல்ல புளிப்பு இனிப்பு, பயங்கரமா இனிப்பு. ஆமா, புளிப்பு பயங்கரம், புளிப்பு இனிப்பு, அவ்வளவுதான். அந்த வேலை செஞ்சதுக்கு அது சரி, அவ்வளவுதான். பாருங்க, அவ்வளவுதான். பயங்கர சிவப்பா இருக்கு நாக்கு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ண, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பச்சை வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு சின்ன 2 பீஸ் எடுத்து நல்ல மென்னு அவள் இருக்கு, அவள் சும்மா அது ஒரு 5 கிராம், அவள் ஒரு 5 கிராம், 2 மென்னு அப்படியே முழுங்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த வெங்காய வாடை மட்டும்தான் இருக்கு, அப்படியே நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப இந்த லேசா இந்த இனிப்பு இருக்குது, அந்த வெங்காய இனிப்பு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. சாப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அந்த வெங்காய இனிப்பு இருந்துகிட்டே இருக்கு. இதா இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் இப்ப நீங்க 3 நாளைக்கு இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தெரியுது. அதான் சார், எப்படின்னா இன்னைக்கு போய் பார்பர் ஷாப்ல முடி இடியெல்லாம் வெட்டி சரி நீங்க பண்ணி ஜம்முன்னு உட்காந்துருக்கேன். அதாவது அந்த அது சரி, அது சரி. ஆனா இருந்தாலும் அந்த அந்த சோகம் இல்ல, அந்த சோகம் சோறு இல்ல. அது அந்த இந்த உள்ள கொஞ்சம் ஆகாரமும் போட்டாச்சுல்ல, காய் கொஞ்சம் போட்டாச்சு, லெமன் டீ ஒண்ணு குடிச்சாச்சு, அவ்வளவுதான். அந்த இதே உங்களுக்கு வந்து செம்பு கொடுத்துருக்கு. சரி, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும், தப்பு இல்ல. இத பத்தி நம்ம விரிவா மறுபடியும் இரவு 8 மணிக்கு பேசலாம். 8 மணிக்கு வாங்க, இதை பத்தி பேசுவோம். சரியா? சரி, வணக்கம்.